எம்ஜிஆரின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் அடுத்து அவருடைய வாரிசு ஜெயலலிதா அம்மையாரின் நெஞ்சத்திலும் இடம் பிடித்தார். 68 வயதானாலும் கூட என்னை போன்ற குபரிகளையும் கவர்ந்து விடுகிறார் அவர் என்பதுதான் முக்கியம். ஜெயலலிதா அம்மையாரை உருவாக்கிய 4 பேரில் முதன்மையானவர் நம்முடைய அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். இவர் இல்லையே அவர் இல்லை. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வந்தா எவ்வளவு அல்லோல கொல்லோல பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக அருமையான கட்டுரையுடைய முதல் அரசியல் நண்பர் எழுதியிருக்காருன்னு ஞாபகப்படுத்தினாரு. நன்றி. இன்றைக்கு சட்டமன்றம் இருக்கிறது என்றுதான் சொல்கிறேனே தவிர அங்கே ஜனநாயகம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. அவனை போட்டா என்ன ஆகுமோ, இவனை போட்டா என்ன ஆகுமோ, அவன் ஓட்டு போட மாட்டானோ, இவன் ஓட்டு போட மாட்டானோ, கட்சி எவனாவது சீரழித்து விடுவானோ, எவனாவது சதி செய்வானோ. நாடு தமிழ்நாடு இங்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சீரழிந்திருக்கிறது. போராட்டம் நடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்க போராட்டம் நடத்தினா 25 பேர் தான் வருவாங்க. பொறுப்பு ஆளுநர் பொறுப்பில்லாத பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கெல்லாம் அவரை தேடிக்கொண்டு போகிறார்கள். மோடியினுடைய படத்தை வைத்து பிஜேபி கொடியை வைத்து அங்கே அதுக்கு செருப்பு மாலை போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த 50 ஆண்டு கால பொது வாழ்வில் 40 ஆண்டு காலம் பதவிகளில் இருந்திருக்கிறார். இது எல்லோருக்கும் வாய்க்காது, எல்லோராலும் முடியாது. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக, துணை சபாநாயகராக, மாநில அமைச்சராக, மத்திய அமைச்சராக, இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் என்று பொது வாழ்க்கையில் இருக்கிற பலரை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் அப்படி பெரும்பான்மையான ஆண்டுகள் பதவியில் இருப்பதில்லை. அண்ணன் திருநாவுக்கரசரிடத்திலே எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய தோழமையான அணுகுமுறை. ஒரு கவர்ச்சிகரமான புன்னகை அவரிடத்திலே உண்டு. அதுதான் அவருடைய வெற்றிக்கான மந்திரம். எப்போதும் அவர் புன்னகை தவிடும் முகத்துடன் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய பக்குவமான ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு அவருடைய அணுகுமுறைதான் காரணம். எம்ஜிஆர் மேல் எவ்வளவோ பேர் பக்தி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் எல்லோராலும் அவ்வளவு இளம் வயதில் எளிதில் அவருடைய நெஞ்சத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை. 28 வயதிலேயே எம்ஜிஆரின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் அண்ணன் திருநாவுக்கரசர். சட்டமன்ற உறுப்பினரான உடனேயே துணை சபாநாயகராகிறார். அடுத்த சில ஆண்டுகளிலேயே அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றால் அது அவருடைய அணுகுமுறைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு தலைமை நெருக்கடி ஏற்படுகிறது. ஜானகி அம்மையாரா ஜெயலலிதா அம்மையாரா என்ற கடுமையான போட்டி நிலவிய போது ஜெயலலிதா என்கிற ஒரு தலைமையை தமிழகத்திலே நிலைநாட்டியதில் அண்ணன் திருநாவுக்கரசருடைய பங்கு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. எம்ஜிஆரின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர் அடுத்து அவருடைய வாரிசு ஜெயலலிதா அம்மையாரின் நெஞ்சத்திலும் இடம் பிடித்தார். அவருடைய அணுகுமுறைதான் அதற்கு காரணம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் என்று சைவ சமய குரவர்களில் 4 பேர் முதன்மையானவர்கள் என்று சைவ சமயம் கூறுகிறது. அந்த 4வரில் முதன்மையானவர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். அதை போல ஜெயலலிதா அம்மையாரை உருவாக்கிய 4 பேரில் முதன்மையானவர் நம்முடைய அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். இவர் இல்லையே அவர் இல்லை. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களின் உள்ளத்தில் எப்படி தன்னுடைய அணுகுமுறையால் இடத்தை பிடித்தாரோ அதேபோல் தன்னுடைய அணுகுமுறையால்
செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் நெஞ்சத்திலும் இடம் பிடித்தார். ஆனால் அவர் அணுகுமுறைக்கு இவர் அணுகுமுறை ஒத்து வராததால் தனி கட்சி தொடங்கினார். ஏனென்றால் இவர் அரசர். இவரால் கூனி குறுகி முதுகெலும்பை முறித்துக் கொள்ள முடியாது. யார் காலிலும் விழுந்து நத்தி பிழைக்க தெரியாது. அணுகுமுறையால் வெற்றி பெறக்கூடியவர். எனவே தனி கட்சி தொடங்கினார். தனி கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதற்கு தமிழகத்தில் நிலவிய அரசியல் நெருக்கடிகள். பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த முடிவு தவறான முடிவு என்று பின்னாளில் அவர் உணர்ந்தார். அவர் திராவிட இயக்க பாசறையில் வளர்ந்த காரணத்தால் எம்ஜிஆர் அவர்களோடு கலைஞர் அவர்களோடு நெருக்கமாக பழகிய அந்த காரணத்தால் மதவாத அரசியலை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற அந்த அரசியல் கட்சியிலும் அவர் சேர்ந்த சில ஆண்டுகளில் வாஜ்பாயின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தார், அத்வானியின் நெஞ்சத்திலும் இடம் பிடித்தார். என் மகன் திருநாவுக்கரசு என்று அத்வானி பாராட்டக்கூடிய அளவுக்கு குறுகிய கால இடைவெளியில் அந்த மூத்த தலைவர்களின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தார். அதனால்தான் அவர் மாநிலங்களவை உறுப்பினரானார், மத்திய அமைச்சரானார். தமிழ்நாட்டில் இருந்து கூட அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களின் நெஞ்சத்தில் இடம் பிடிக்க கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறை வெற்றிகரமான ஒரு அணுகுமுறை. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த சில ஆண்டுகளில் அவ்வளவு உயர்ந்த இடத்தை ஒருவர் பிடிக்க முடிந்ததென்றால் இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றிலே ஒருவர் பதவிக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்பதை போல அதிலே சில நடைமுறைகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாம் வரிசையில் நிற்போம் விமானத்தில் ஏற. சிலர் வேகமாக முன்னாலே போய் இடத்தை பிடிப்பார்கள். அதுபோல அரசியலில் பல பேர் வரிசையில் காத்து கிடப்பார்கள். அண்ணன் திருநாவுக்கரசர் முதலிலே போய் இடம் பிடித்து விடுவார், வெற்றி பெற்று விடுவார். அது பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் சாதித்ததை நாம் பார்த்தோம். அதே போல ஒரு வியப்பு, அவர் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகி இருக்கிறார். சேர்ந்த சில ஆண்டுகளில் அவர் சோனியா காந்தி அம்மையாரின் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறார், ராகுல் காந்தி அவர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறார். அவர்களின் நம்பகத்தன்மையை, அவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். எம்ஜிஆரின் நம்பிக்கையை பெற்றதை போல சோனியா காந்தி அம்மையாரின் நம்பிக்கையையும் அவர் எளிதில் பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அவர் பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக அனைவரையும் அரவணைத்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவருடைய அணுகுமுறைதான். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார், கடும் சொற்களால் யாரையும் விமர்சிக்க மாட்டார். விமர்சனங்களை புன்னகை தவிழும் முகத்தோடு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். தகுதி பார்த்து யாரிடமும் பேச வேண்டும் என்கிற வரையறை அவரிடத்திலே கிடையாது. எவ்வளவு சாதாரணமான ஆளாக இருந்தாலும் அவர்களை அமர வைத்து மணிக்கணக்கிலே அவர்களோடு உரையாடக்கூடியவர். நேரம் காலம் பார்க்காமல் அவர்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அளப்பரிய பக்குவம், பண்பு, உயர்ந்த பண்பு, சிறந்த பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கும் 20 ஆண்டுகளாக பழக்கம். அவரிடத்திலே நான் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய ஒன்று உண்டு என்றால் அந்த அணுகுமுறைதான். அந்த அணுகுமுறைதான் இளம் தலைவர்கள், இளம் தலைமுறையினர் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைத்தால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நாம் எண்ணுவது ஒரு புறம் இருந்தாலும், கடுமையான உழைப்பை விட நல்ல அணுகுமுறையால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதுதான் அரசியலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நல்ல அணுகுமுறையால் அனைவரையும் வெற்றி பெற்றிருப்பவர், அனைவருடைய உறவையும். அதனால்தான் இன்றைக்கு எல்லா தலைவர்களும் வந்து மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருந்தால் நிறைய பேசலாம். அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் அரசியலில்
பொது வாழ்வு கண்டிருக்கிறார். இந்த அரசியல் களத்தில் அவர் 100ஆண்டு விழாவையும் காண வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து காங்கிரஸ் பேரியக்கத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அதே வேளையில் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும். இதுவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இல்லாத அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை தோழர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. இன்னும் சொல்ல போனால் துணிச்சலான நடவடிக்கை. அவனை போட்டா என்ன ஆகுமோ, இவனை போட்டா என்ன ஆகுமோ, அவன் ஓட்டு போட மாட்டானோ, இவன் ஓட்டு போட மாட்டானோ, கட்சியை எவனாவது சீரழித்து விடுவானோ, எவனாவது சதி செய்வானோ என்றெல்லாம் எண்ணி பார்க்காமல் நான் எடுக்கிறேன் முடிவு, ராகுல் காந்தி அதை அங்கீகரிப்பார் என்று துணிச்சலாக முடிவெடுத்து கிட்டத்தட்ட 10 பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மாவட்ட தலைவர்களாக நியமிக்கிற ஒரு ஆளுமை, ஆற்றல், துணிச்சல், ஒரு பக்குவம், அந்த புரட்சிகரமான சிந்தனை அண்ணன் திருநாவுக்கரசரிடத்திலே இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், மெச்சுகிறேன், உச்சி மோந்து பாராட்டுகிறேன். பனை என்பது கேட்டதையெல்லாம் தரும் கற்பகத்தரு என்று சொல்வார்கள். அந்த பனைமரம் பல்லாண்டு வாழ்கின்ற ஒரு மரமாக இருப்பது போலே நமது மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதே இங்கு வந்திருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணமும் ஆகும். 68 வயதானாலும் கூட என்னை போன்ற குமரிகளையும் கவர்ந்து விடுகிறார் அவர் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளருக்கு நான் ஆழ்வார் பாடிய ஒரு வரியை மட்டும் சொல்லி மற்ற தலைவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு நான் செல்ல வேண்டிய இடத்திற்கும் செல்ல வேண்டி இருக்கிறது. கோவைக்கு செல்லுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம். திராவிடத்தில் தொடங்கி தேசிய நீரோட்டத்தில் கலந்திருப்பவர் நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள். திராவிட இயக்க அரசியலையும் அவர் பார்த்திருக்கிறார். தேசிய அரசியலிலும் பங்கேற்று தன்னுடைய பணியை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன் இடையில ஒரு தனி கட்சியை தொடங்கி அதிலும் பல அனுபவங்களை அவர் பெற்றிருக்கிறார். மறைந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள், அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவர்களிடத்திலும் அவர் பணியாற்றி நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களோடு இணைந்து பணியாற்றி அவருடைய நன்மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களிடத்திலும் பணியாற்றி இருக்கிறார். இன்று அன்னை சோனியா காந்தி அவரிடத்திலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட எல்லா வகைகளிலும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் பொது வாழ்வில பொன்விழாவை கண்டு சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் 40 ஆண்டு கால அனுபவத்தை பெற்று இன்றைக்கு அவருக்கு விழா எடுக்கிற நேரத்தில் அந்த விழாவில் நானும் பங்கேற்பதில் பெருமைப்படுகிறேன். ஆக என்னுடைய வாழ்த்துக்களை குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் அவரை வாழ்த்த, போற்ற, பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்ப உறுப்பினர் என்கிற அந்த முறையிலே தான் நான் இந்த விழாவில் பங்கேற்று அவரை வாழ்த்த வந்திருக்கிறேன். காரணம், அவர் அந்த பாச உணர்வோடு தான் என்னிடத்திலே மட்டுமல்ல
இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களிடத்திலே மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய முன்னோடிகளிடத்திலே மட்டுமல்ல, யாரிடத்திலும் அந்த உணர்வோடு தான் பழகக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர் நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள். அவர் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது நேராக பார்த்து பேசுகிற அந்த வாய்ப்பை பெறுகிற போதெல்லாம் என்ன பிரதர் என்ன பிரதர் என்றுதான் அழைப்பார். ஆக அண்ணன் தம்பி என்கிற அந்த பாச உணர்வோடு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய தன்மையை பெற்றவர் நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள். தலைவர் கலைஞரிடத்தில், அதே போல இன்றைக்கு என்னிடத்தில் ஒரு பாச உணர்வோடு தொடர்ந்து பழகி கொண்டிருக்கக்கூடியவர். நீங்கள் பார்க்கலாம், இந்த மேடையே சாட்சி. இந்த மேடையில் எல்லா தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றிருக்காதவருக்கு இதைவிட வேறு சாட்சி சான்றை நான் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவருடன் கட்சி ரீதியாகவும் நான் பழகி இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் நான் பழகி இருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதேபோல துணை சபாநாயகராக, அமைச்சராக, இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றுகிற நேரத்தில் பழகி இருக்கிறேன், பழகி கொண்டிருக்கேன் என்று சொன்னால் இந்த நட்பு எந்த காலகட்டத்திலும் அது தடைபடாத நிலையிலே தான் தொடர்ந்து இருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் எதிர் வரிசையில இருந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தும் அவர் பணியாற்றி இருக்கிறார். ஆனால் எந்த நேரமாக இருந்தாலும் கலைஞரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் பற்றையும் என்றைக்கும் பட்டு போகாமல் தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி பல நேரங்களில் பாராட்டி பேசியது உண்டு. ஆக அவைகளெல்லாம் தொகுத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் எடுத்து வைக்க நேரம் இல்லாத காரணத்தால் சட்டமன்ற நிகழ்ச்சியை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றம் இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறேனே தவிர அங்கே ஜனநாயகம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய நிலை என்ன? பேச முடிகிறதா? அப்படியே பேசினாலும் முறையான பதில் அங்கே கிடைக்கிறதா? ஆக ஜனநாயக முறையில் நம்முடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் இருக்கிறதா? இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் கரி ராமசாமி அமர்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அவைகளை என்ன பாடுபடுகிறோம் என்பது அதை தொலைக்காட்சிகளே அல்லது பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். இங்கே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நீங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பணியாற்றுகிற நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக ஜனநாயகத்தை நீங்கள் முறையாக அங்கே நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். ஆனால் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நாங்கள் என்ன பாடுபடுகிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது எதிர்க்கட்சியினருக்கு எந்த அளவிற்கு மரியாதை, எந்த அளவிற்கு ஜனநாயகம், பேசக்கூடிய உரிமை. இன்றைக்கு சட்டமன்றம் நடக்கிறது. முதலமைச்சர் ஒரு இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரிடத்தில் தான் காவல்துறை இருக்கிறது, பொதுப்பணித்துறை இருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது. ஆனால் இதுவரையில சட்டமன்றம் நடக்கிற நேரங்களில் கேள்வி நேரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் துறையை சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறை அல்லது பொதுப்பணித்துறை அல்லது நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்திருக்கிறதா என்றால் இல்லை. இதை நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்கிறோம், பதில் இல்லை.
ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் நிதித்துறையை, காவல்துறையை தன்னுடைய கையிலே பொறுப்பு வைத்திருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் வந்து அமர்கிறார் என்று சொன்னால், கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பே ஒரு முதலமைச்சர் வந்து அவையிலே அமர்ந்தார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞரைத்தான் இன்றைக்கு நாம் பெருமையோடு சொல்ல முடியும். ஆக ஒவ்வொரு நாளும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு கேள்வி இருக்கும், பதில் சொல்லுவார். துணை கேள்விகள் பல பேர் கேட்பார்கள், அதற்கும் பதில் சொல்லுவார். சில நேரங்களில் அமைச்சர்கள் பதில் சொல்லுகிற இடத்தில் தடுமாறுகிற நேரத்தில் அப்பொழுதும் கலைஞர் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை எழுந்து சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆக எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் 1996ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையினுடைய விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த விவாதத்திற்கு விளக்கம் அளித்து பதில் சொல்லி கலைஞர் உரையாற்றுகிறார். உரையாற்றுகிற நேரத்தில் அவர் குறிப்பிட்டு சொன்னார், உண்மையிலேயே ஆக்கபூர்வமான கருத்துக்களை, புள்ளி விவரங்களை, எனக்கு பல வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை மிக அழகோடு எடுத்து பேசி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள் மனந்திறந்து பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, எந்த தொகுதியாக இருந்தாலும், அவருடைய தொகுதி அல்ல, எந்த தொகுதியாக இருந்தாலும் அதில் அக்கறை எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள். 99 என்று கருதுகிறேன், 1999 என்று நான் நினைக்கிறேன். சென்னையில் சத்தியவாணிமுத்து நகர் என்ற ஒரு பகுதி உண்டு, அவர் மறந்திருக்க மாட்டார். ஆக அந்த பகுதியை அவர் குறிப்பிட்டு சொல்லி, அந்த சத்தியவாணிமுத்து நகர் பகுதிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஆகவே உடனடியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவை என்று சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்து பேசுகிறார். உடனே நம்முடைய கலைஞர் அவர்கள் எழுந்து அவர் தொகுதியை விட்டுவிட்டு இன்னொரு எம்எல்ஏ தொகுதியை பற்றி பேசுகிறார். அந்த தொகுதி என்னுடைய தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி என்று கலைஞர் சொல்லுகிறார். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியை பற்றி யாராவது பேசிட்டா ஒருத்தன் கோபம் வந்துடும் நமக்கு. ஆனால் கலைஞருக்கு கோபம் வரல, மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். அதே போல திருநாவுக்கரசர் அவர்கள் இன்னொரு, அது முதலமைச்சருடைய தொகுதியை பற்றி பேசினா அவர் கோபித்துக் கொள்வார் என்று கூட கவலைப்படலை. அந்த உரிமையோடு நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்களும் அங்கே பேசினார் என்று சொன்னால் இதெல்லாம் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கிறது சட்டமன்றம். ஆக அந்த அளவிற்கு ஜனநாயகம் இருந்திருக்கிறது. ஆக நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் இளம் வயதிலேயே துணை சபாநாயகராக பொறுப்பேற்று அதைத் தொடர்ந்து அமைச்சராக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடிய அதற்காக இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகிறது சொன்னால் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 40 ஆண்டு கால சட்டமன்ற நாடாளுமன்ற வரலாறு திராவிட இயக்கத்திற்கு பயன்பட்டது. இன்று தேசிய பேர் இயக்கத்திற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியலில் பொன்விழா, நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 40 ஆண்டு கால அனுபவம், இது சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவருக்கு சாதாரணமாக வந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அதை இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில், அவருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பயணத்தில் அவர் பல நண்பர்களை, அதிகமான நண்பர்களை அவர் அதிகம் சந்தித்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தொல் திருமாவர்கள் பேசுகிற போது சொன்னார், எல்லாவற்றையும் விட அவரிடத்தில் அதிகம் என்னை கவர்ந்தது
நட்பு பாராட்டுவது, நட்போடு இருப்பது. ஆக அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு எல்லோரும் இங்கே கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கிற நேரத்தில் எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய, ஏன் இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைகளை பற்றியெல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். ஆக மதவாத சக்தியை முறியடிப்பதற்கு உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் உறுதி ஏற்போம், சபதம் ஏற்போம். அந்த உறுதியோடு சபதத்தோடு திருநாவுக்கரசு அவர்கள் 50 ஆண்டு பொது வாழ்வின் பொன்விழா மட்டுமல்ல, அவர் இன்னும் பல சிறப்புகளை பெற்று இன்னும் பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் அதையும் தாண்டி அவர் வாழ்ந்து நாட்டிற்கும் நமக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய பணி அமையும். மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர்கள் எனக்கு நெருக்கமாக நான் அவரிடம் பழகிய காலம், நான் மத்தியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மேலவையில் வந்த பொழுது அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அவர் அப்பொழுது மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் கூட அதை பற்றி சிறிதளவும் நினைக்காமல் சகோதர பாசத்தோடு எங்களோடு பழகியிருக்கிறார். பல நேரங்களிலே பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது கூட அதை உன்னிப்பாக கேட்டு பல கருத்துக்களையும் எனக்கு கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது என்னோடு பலமுறை அவர் உரையாடி இருக்கிறார். அந்த சமயத்திலே தான் அவர் மனதிலே இருக்கின்ற புழுக்கம், நாம் ஒரு தவறான இயக்கத்தில் இணைந்து விட்டோமோ என்ற எண்ணம் அவர் என்னிடம் பேசும்பொழுது அது பிரதிபலித்தது. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்த சமயத்தில் ஒரு பசுமையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்த சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்து தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தனியாக தேர்தலில் நின்ற சமயத்திலே, பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து தேர்தலில் நிற்பதற்காக, புதுக்கோட்டையில் நிற்பதற்காக அவரை சோனியா காந்தி அம்மையார் சந்தித்து பேசினார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான படிவங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அந்த சமயத்தில் பல காரணங்களால் அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி அந்த சமயத்தில் அவருக்கு அந்த படிவங்கள் கொடுத்திருந்தால் அவர் வெற்றி பெற்று அன்றே காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பார். அவர் இப்பொழுது சொன்னார்கள், இங்க இருக்கின்ற தலைவர்கள் தான் சொன்னார்கள், தனக்கு பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி இருந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார் என்று சொல்லும்போது மிக பெருமையாக இருக்கிறது. கொள்கையிலே பிடிப்பாக இருக்கின்றவர் அதைத்தான் செய்வார்கள். நாம் பார்க்கிறோம், இப்பொழுது மதவாத சக்திகள், பிரிவினைவாத சக்திகள் இந்த நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்திலே தான் மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் பார்த்தோம், நம்முடைய தமிழகத்தினுடைய முதுபெரும் தலைவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து அதை ஒருங்கிணைத்த பெருமை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு உண்டு. இந்தியாவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் வந்தார்கள், தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். அந்த இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய சாரம் எங்களுடைய மாநிலத்துக்கு இப்பொழுது அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது சொன்னார்கள், எந்த சக்தியாக இருந்தாலும் மக்கள் சக்தி நம்மோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்குவோம். ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள், மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்று சொன்னார்கள்.
முதலில் தமிழகத்தில் அதை எதிர்த்து கூக்குரல் கொடுத்த தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள். அடுத்த நிமிடம் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து நான் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசை எதிர்த்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினோம். மதவாத சக்தியாக இருக்கின்ற RSS இயக்கம் எங்களுடைய மாநிலத்தில் பொதுக்கூட்டம் நடத்திவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற மசூதியை இடித்தார்கள். நான் முதலமைச்சராக இருந்தாலும் கூட காவல்துறை பொறுப்பாளர் என்ற முறையில் அந்த மசூதிக்கு சென்று தாக்கப்பட்ட இடத்தை பார்த்து தாக்கப்பட்டவர்களை சந்தித்து அவளுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, அந்த RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தோம். எங்களுடைய மாநிலத்தில் போராட்டம் நடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்க போராட்டம் நடத்தினா 25 பேர் தான் வருவாங்க. அது ஒரு கட்சி. அந்த 25 பேர்கள் போராட்டம் நடத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடியை எரித்தார்கள். எங்க மாநிலத்தில் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரை அடித்து விடலாம், ஆனால் அந்த கொடியை எரிப்பதை யாரும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதே போல அந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை சிறையில் அடைத்த உடனேயே அமைதி ஏற்பட்டது. அதற்கு பிறகு போராட்டம் நடத்துவதற்கு ஆள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. இந்த 3 நியமன உறுப்பினர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சித்து விளக்கமாக அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாக அறிக்கை கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த நியமன உறுப்பினர்களை பற்றி இப்ப புதுச்சேரி மட்டும் இல்ல, இந்தியாவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கு அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. கடந்த முறை மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 பேர்களை ரங்கசாமி அவர்கள் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில், அதில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்த்ததன் அடிப்படையில் அந்த 3 பேர்களை நியமனம் செய்தார். அதற்குள் சட்டத்தில் மாற்றம் வந்துவிட்டதா? ஆனால் எங்களுடைய சபாநாயகர் மிக திறமையான ஒரு காரியத்தை செய்தார். சட்டமன்றம் இருக்கும் பொழுது சபாநாயகர் இருக்கின்ற சமயத்தில் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திலே பதவி பிரமாணம் செய்து வைத்தது செல்லாது என்று கூறினார். இப்பொழுது அந்த 3 பேரும் திருசங்கு சொர்க்கத்திலே நிற்கிறார்கள். இங்க இருக்கின்ற தலைவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் இந்த மதவாத சக்திகளை முறியடிப்பது மட்டுமல்ல, சந்தர்ப்பவாதிகளாக இருக்கின்ற இப்ப ஆட்சியில் இருக்கின்ற கூட அகற்ற வேண்டிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையேற்று செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்களுக்கு இப்ப கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. நீங்க அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட இருந்துடலாம். ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வந்தா எவ்வளவு அல்லோல கொல்லோல பண்ணு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் பார்த்துக்கிறேன் பக்கத்து மாநிலம். நானும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் இருந்தேன். எல்லோரையும் அரவணைச்சு போகணும். பெரிய தலைவர்கள், சிறுவர் தலைவர்கள், இளைஞ தலைவர்கள், தொண்டர்கள். ஆனா இப்ப 1 வருஷமா நான் பார்க்கிறேன், அவர் எவ்வளவு திறமையோடு அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அதனால் தானோ என்னவோ எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அவரை இனங்காட்டி இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் அழைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை. அதுவே மிகப்பெரிய வெற்றி. திருநாவுக்கரசர் அவர்களை பற்றி சிறு வயதிலேயே எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிறகும் அவர்கள் மாணவராக இருந்து பாளையங்கோட்டையில் படித்து வரும்பொழுதுதான் 67வது வருஷத்தில் அண்ணாவுடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தார் என்பதை கேட்டிருக்கிறேன்.
அதற்கு பிறகு 77 அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் முதலாக துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பல பொறுப்புகளை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 6 தடவை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு 6 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டும் மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறார், மாநிலத்திலும் அமைச்சராக இருந்திருக்கிறார், எல்லா பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார். ஆக எல்லா பொறுப்புகளும் வைத்தவர் இன்றைக்கும் எல்லா மக்களாலும் அவர் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் ஒரு பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சகோதரர் திருநாவுக்கரசர் வழங்குகிறார். அது நான் மலரை பார்த்தேன். மலரில் எழுதியிருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரே கருத்தில் ஒரு அரசியல் தலைவரை பற்றி, மாற்று அரசியல் தலைவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அத்தனை கருத்துகளும் நான் நினைத்தது போலவே அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அவரை பற்றி நிறையா பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் பேசுவது நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் முதல் சட்டமன்றத்தில் அவர் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அறந்தாங்கியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 77வது வருஷத்தில் 77வது வருஷத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலில் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 6 தடவை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது அவர் வாழ்ந்து காட்டிய, அந்த சட்டமன்றத்தில் செயல்பட்டதும் மக்களோடு பழகியதும் அவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறது. அது இதுவரை அவருடைய பழக்கத்துக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது. நான் அதை அந்த வாழ்க்கையை தெரிந்த பிறகும் இப்பொழுது 50வது பொன்விழா ஆண்டை அவர் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் எனக்கு வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு, குறிப்பாக 67வது வருஷத்தில் ஒருவர் வெற்றி பெற்றார். அவர் காங்கிரஸ் தலைவர், மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் அண்ணா அவர்கள் அவரை அழைத்து, நீ பெருந்தலைவரை தோற்கடித்திருக்கிறாய், அது வந்திருக்கக்கூடாது, எப்படியோ நீ வெற்றி பெற்று விட்டாய், ஆனால் நீ நானும் தவறாமல் பொறுமையாக இருக்க வேண்டும், உன்னுடைய தலையில் அகங்காரம் வந்துவிடக்கூடாது என்று அறிவித்தார். ஆனால் அந்த நபர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. வாழ்க்கையிலும் அதையோடு முடிந்துவிட்டது. இதில் தான் நான் பார்க்கிறேன், அந்த 67 வந்த தேர்தல், அதில் காமராஜரை வெற்றி பெற்று அங்கே எம்எல்ஏ வந்தவர், அவரும் அப்பொழுது துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் 77வது வருஷத்தில் அறந்தாங்கி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் இன்று வரை அரசியலில் பெருமையோடும் எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுதான் முக்கியமானது. ஆகவே அவர் 6 தடவை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அகங்காரத்தோடு இருந்த 67 வெற்றி பெற்றவர் திரும்ப அரசியலிலே இல்லை, இப்பொழுதும் இல்லை அவர். ஆகவே இதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடியது. அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனக்கு நம்முடைய திருநாவுக்கரசரோடு நிறையா பழக்கம் உண்டு. நான் அறந்தாங்கி தொகுதியிலும் புதுக்கோட்டை தொகுதியிலும் அடிக்கடி எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய விட்டு திருமணங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவார்கள். நான் போவேன். போகிறதுக்கு முன்னாலேயே திருநாவுக்கரசர் வந்துவிட்டார், வந்து போய்விட்டார் என்று சொல்வார்கள். எல்லா ஊரிலும் அதை சொல்வார்கள். அது கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதைத்தான் திருமாவளவன் அவர்களும் சொன்னார்கள். இப்படி எல்லோருடையும் அப்படி ஒன்றும்
இன்னொரு பழக்கமும் எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எங்களுடைய 77வது வருஷத்தில் இவர் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் வேட்பாளரை நிறுத்தியிருந்தோம். அப்புக்குட்டி என்பவரை நிறுத்தியிருந்தோம். அவரும் இவருக்கு தூர சொந்தம், சிறந்த பெரிய போராளி, பெரிய இயக்கத்தில் ஈடுபட்டு பல தொல்லைகளை அவர் அனுபவித்தவர். அவர் போட்டி போட்டார். ஆனால் போட்டி போடும் பொழுதும் ஒரு கட்டத்தில் ஒரு தலைவர் சொன்னார், இவரை போட்டியாக காங்கிரஸ் கட்சி இவர் அதிமுகவில் நிற்கிறார், இவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார், ஆகவே உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு இவர் வெற்றி பெற்றார். அந்த அரசியல் குரோதம் அவரை பற்றி கிடையாது. அவருக்கு பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு 70 ஆண்டு வருஷத்தில் இவரை எதிர்த்து போட்டியிட்டது மாதிரில பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். அவருடைய வறுமையால் வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தை இவருக்கும் தூர சொந்தம்தான். அவரிடம் நிதி கேட்கவில்லை நாங்கள். ஆனால் இவரே வலிய ஆள்விட்டு கொடுத்துவிட்டு அவர் வேதனைப்படக்கூடியவர், இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர், தொடர்ந்து தொல்லைகளை அனுபவித்து வந்தவர். ஆகவே நான் அவருக்கு நிதி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கவே இல்லை. அவரை உடனே ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து விட்டார். இதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. இவரை எதிர்த்து போட்டியிட்டவர், ஊரிலும் எதிர்த்து நின்றவர். அந்த பிறகும் கூட அந்த எதிர்ப்பு தன்மையை இவர் மறந்து விட்டார். ஒரு கட்சியுடைய தோழன் என்று தான் நினைத்தார் தவிர தன்னை எதிர்த்து நின்றவர் என்று நினைக்கவே இல்லை. இப்படி பல விவரங்களை சொல்ல முடியும். கருத்திலும் நாங்கள் வேறுபட்டிருக்கிறோம். வேறுபட்டாலும் கூட அவருடைய அணுகுமுறை, திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல அணுகுமுறை சிறந்த அணுகுமுறை. போட்டி என்பது கிடையாது. அதற்கு பிறகும் கூட பல முறை மாற்று கருத்தை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நெருங்கிய நண்பனாக, எல்லோரோடும் பழகக்கூடியவராக, எல்லோரையும் சேர்ந்து இருக்கக்கூடியவராக, எல்லோருடைய அன்பையும் பெற்ற ஒரு பெரிய ஆளுமை நம்முடைய திருநாவுக்கரசுக்கு இருக்கிறது என்ற முறையில் அவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் அணைந்திருப்பது, இந்த கூட்டத்தை பார்த்தாலும் கூட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பெரும்பான்மையான பிஜேபி எதிர்க்கருத்துள்ள அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய ஆளுமை பயன்பட வேண்டும் என்ற முறையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இந்திய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சீரழிந்து இருக்கிறது. யார் முதல்வர், யாருக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. அங்கே பிஜேபியுடைய வேட்பாளர் போட்டிருக்கிறார்கள் சொன்னால் மூவரும் இங்கே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்காமலே அந்த பிஜேபியுடைய வேட்பாளரை ஆதரிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு சீஃப் செக்ரட்டரி கைது செய்யப்பட்டது கிடையாது. சீஃப் செக்ரட்டரி கைது செய்யப்படும் பொழுது இந்தியாவில் மாநில முதலமைச்சர் அடுத்த அறையில் இருக்கிறார். அவரை ஏன் கைது செய்கிறார்கள் என்று இவருக்கு கேட்பதற்கு தைரியம் கிடையாது. அவை மூவரும் 3 நபர்களாக இருக்கிறார்கள், 3 கட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் மூவரும் சேர்ந்து கேட்காமலே ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்று வரும் பொழுது தமிழ்நாடு அரசியல் எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி. என்ன கொள்கை இருக்கிறது? இவ்வளவு மோசமான நிலை தமிழ்நாட்டின் நிலையில் இருந்ததே கிடையாது. ஆட்சி மாறி இருக்கலாம், வேறு கொள்கை மாறி இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நிர்வாகமும் சீர்குலைந்து மக்களுடைய வாழ்க்கைக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாத நிலை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உண்டாக்குவதற்கு வகுப்புவாத கட்சி தீவிரமாக இருக்கிறது. இதை நாம் கவனித்து எல்லா பொதுமக்களையும் ஒரு மத சார்பற்ற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும், ஒரு லட்சிய நிலை வர வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுபட்ட நிலை வர வேண்டும். ஒன்றுபட்ட நிலையின் மூலம்தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும்
என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து, இந்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவருடைய பொன்விழா ஆண்டு, அவர் எல்லோரையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய நிலையை வாழ்த்தி சொல்லக்கூடிய அந்த பொன்விழா ஆண்டில் அவர் இதுபோல் இன்று போல் இன்னும் பல்லாண்டு நிறுவி வாழ வேண்டும். இதே கொள்கையோடு எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த கூட்டம் என்பது அவருக்கு பொன்விழா ஆண்டோடு இல்லாமல் அந்த கொள்கையையும் நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருந்து பாடுபட வேண்டும். திருநாவுக்கரசர் அவர்கள் நீண்ட அனுபவம் அரசியலிலே பெற்றவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் சிறப்பாக சட்டமன்றத்திலே செயலாற்றினார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அவர்கள், நான் ஒரு தடவை சட்டமன்றத்திலே இருக்கும் பொழுது மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், அதை என் மனதிலே இருக்கிறது, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொன்னார்கள் என்றால், சட்டமன்றத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்திலே அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறைவாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அதற்கு பதிலளித்த நம்முடைய அப்பொழுது முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரச்சனை பற்றி நான் திருநாவுக்கரசர் அவர்களுடன் விவாதித்தேன். அதற்கு பிறகு வருவாய் கூடியிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய மனிதர் இவர்களை பாராட்டுகிறார்கள் என்றால், இவர்கள் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்தியிலே அமைச்சராக, மாநிலத்திலே அமைச்சராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். இங்கே இருப்பவர்களுக்கு பலருக்கு தெரியாது. அவர்களது ஊரும் என்னுடைய ஊரும் அருகாமையில் இருக்கிறது. குடும்ப ரீதியாக அவர்களுடன் எனக்கு தொடர்பு உண்டு. அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே வேறு கட்சிகளிலே இருந்தாலும் கடைசியாக அவர் காங்கிரஸ் கட்சியிலே தான் சேர வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தந்தையார் முழுமையான காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவருடைய உறவினர்கள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த வகையிலே அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே இவர்கள் காலத்திலே நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி நல்ல முறையிலே அமையும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருப்பவர்களை பார்க்கும் பொழுது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் பெரும் பகுதி வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு வேறு யாராலும் செய்ய முடியாது. என்றைக்கும் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொண்டனாக, தோழனாக, பணியாற்றக்கூடியவராக, தலைவராக திகழக்கூடிய ஒருவர் என்ற பெருமை இருக்கிறதே, இதுதான் எளிதில் எவரும் சம்பாதிக்க முடியாத ஒன்றாகும். அதுதான் அதிலே அவர் தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவர். அறந்தாங்கியானாலும் புதுக்கோட்டை மாவட்டமானாலும் அங்கே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நேசிக்கப்படக்கூடிய தோழர் பொது வாழ்க்கையிலே அருமை திருநாவுக்கரசர் ஆவார்கள். அங்கே எந்த கட்சிக்காரராக இருந்தாலும், எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர்கள் இல்லத்தில் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும், துயர நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது எத்தனை மாதங்களானாலும் அதற்கு பிறகும் அந்த வீட்டிற்கு சென்று தொடர்பு வைத்து கொண்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் என்று சொன்னால் அவர் தோழர் திருநாவுக்கரசர் ஆவார்.
அவர் மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்கத்திலேயே இருந்து வளர்க்கப்பட்டவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே ஒன்றும் நமக்கொன்றும் பெரிய அதாவது கருத்து போர் கிடையாது. ஆனால் அவரை வளர்த்தது பூராவும் திராவிடர் இயக்கம்தான் வளர்த்து காங்கிரஸ் இயக்கத்துக்கு தந்திருக்கிறது. விவசாயத்திலே ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு உண்டு. செடிகளாக வைத்து விதைகளாக வைத்து வருவது என்பது ஒரு முறை, மரங்களையே பெயர்த்து அப்படியே வைத்து மரங்களையே வளர்த்து கொண்டிருப்பது இன்னொரு முறை. திருநாவுக்கரசர் இரண்டாவது முறையை சார்ந்தவர். திராவிட இயக்க மண்ணிலே இருந்து திராவிட இயக்கத்தாலே வளர்ந்த காரணத்தாலே தான் அவர்களுக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன அண்ணாவினுடைய குணம் உண்டு. எனவேதான் அவர் திராவிட இயக்கத்திற்கும் தேசிய இயக்கத்திற்கும் முரண்பாடல்ல, உறவு பாலம் உண்டு. அதுவும் இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு தோன்றி இருக்கிற மிக சங்கடமான மிகப்பெரிய மத சார்பின்மைக்கு அறைகூவல், சமூக நீதிக்கு அறைகூவல், மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு அறைகூவல், ஆளுநர்களே உரிமைகளை பறிக்கக்கூடியதற்கு அறைகூவல். அதுக்கு புதுவை விட நல்ல உதாரணம் வேறு கிடையாது. நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டில் ஆளுநரே இல்லை, அதுதான் மிக முக்கியம். பலவாக ஏன்னா ஆளுநரோடு சண்டை என்று சொல்ல வேண்டிய அளவிற்கு ஆளுநர் பொறுப்பில்லாத பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கெல்லாம் அவரை தேடிக்கொண்டு போகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் சந்திக்க வேண்டுமானாலும் கூட மும்பாய்க்கு போய் தான் சந்திக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் அதை கேட்கக்கூட உரிமை படைத்த ஒரு அரசு இல்லை. இந்த காலகட்டத்திலே தான் நம் அனைவருக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் திருநாவுக்கரசரை பாராட்டுவதற்காக, அவருடைய பொன்விழாவை கொண்டாடுவதற்காக, அல்லது நாமெல்லாம் வெகு வேகமாக ஒன்றாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக மட்டுமல்ல, ஜனநாயக உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்த்து போரிடுகின்ற போர் வீரர்கள், போர் தளபதிகள், இதிலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். இதிலே கட்சி இல்லை, கருத்து மாறுபாடு இல்லை. இதை காட்டுகின்ற விழாவாக இந்த விழா இருக்கிறது. எனவேதான் நல்ல தளபதிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நடக்கக்கூடிய போரில் வெல்வோம் 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 என்று கூறி செல்வோம் என்று சொல்லுகிறேன். மன்னிக்க வேண்டும், வேறொரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இருக்க முடியாத நிலை இருப்பதற்காக அருள் கூர்ந்த அனைவருடைய மன்னிப்பையும் பெற்று விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மாலையிலே வைகோ ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார். விஜயகாந்தன் கூப்பிட்டுருந்தா வந்திருப்பார். பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார். இப்படி மிச்சம் தான் நிற்கிறேன் கட்சி தமிழ்நாட்டில். எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும், இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, வராத தலைவர்களும் பலரும் வாழ்த்துக்கள். சகோதரர் வாசன் வாழ்த்து தெரிவித்தார். அது மாதிரி நான் மதிக்கிற இன்னொரு தலைவர், என் மீது மிகுந்த அன்பு காட்டின தலைவர், எம்ஜிஆர் மாதிரி, கலைஞர் மாதிரி இன்னொரு தலைவர், அருமை தலைவர் மூப்பனார் அவர்கள். இந்த நேரத்தில் அதை நான் நினைவு கூற வேண்டும். எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தா மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய கூட்டத்தில் பார்த்தாலும் தம்பியை கூப்பிடுன்னு என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்காமல் சாப்பிடவும் மாட்டார், உட்கார்ந்துருக்கவும் மாட்டார். அது மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர். பலரோடு கடந்த காலங்களிலே பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. நடிகர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, நடிகர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எங்கள் மாமனார் அறந்தாங்கில் நாடியம்பால் மில்லுன்னு ஒன்று இருந்தது. அதில் அந்த காலத்திலேயே ஜெமினி கணேசன் ஒரு ட்ரஸ்டி, ஒன்றாவது டைரக்டர்ஸ் அதில் அந்த காலத்தில் 65, 66. இது மாதிரி சினிமாவிலையும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பலரோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே கிடைத்தது. இதெல்லாம் இது ஒரு விழாவாக கொண்டாடுவது ஒன்றுமில்லை, இது ஒரு சம்பிரதாயம் தான். வருஷம் பிறந்த நாள் வருது. இந்த வருஷம் இந்த 2-3 நிகழ்ச்சியும் சேர்ந்து வந்ததுனால நண்பர்கள் ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் மட்டும் விரும்பலை, நமக்கும் உள்ளூர் ஆசை தான். என்ன உள்ளூர் ஆசைன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த காலத்து இளைஞர்களுக்கு பல விஷயங்கள் தெரியறதே இல்லை. இப்போ இருக்கிற அந்த கோபுரத்தில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிற கலசம் தெரிகிற மாதிரி பல பேர் கலசத்தை பார்க்கிறார்களே தவிர அஸ்திவாரத்தை பல பேர் எப்போதுமே ஆராய்ச்சி செய்வதில்லை. ஆக நீங்கள் எங்களை இப்போ 40 வருஷம் இருந்திருக்காரு, என்னையோ சகோதரர் ஸ்டாலினையோ இல்லை இருக்கிற தலைவரோட பார்க்குற போது உங்களுக்கு என்ன தெரியும்? இளைஞர்கள் இந்த காலத்தை இப்போ நாங்களும் சகோதரர் ஸ்டாலினும் 40 வருஷம் மேலே ஆச்சு. எங்களை எல்லாம் பார்க்குற போது அவருடைய கலைஞர் மகன்னு தெரியும். இப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் தெரியும்.
அதுக்கு முன்னால் இப்போ தலைவர் உடலில் கொண்டிய பிறகு செயல் தலைவராக இருக்கார் தெரியும். என்ன பார்த்தா காங்கிரஸ் தலைவர்னு தெரியும். ஆனால் இந்த நிலைகளை நாங்கள் பெறுவதற்காக பட்டிருக்கிற கஷ்டங்கள் பல பேருக்கு தெரியாது. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் வாழ்க்கையில சந்தித்து தான் நாங்கள் மட்டுமல்ல, ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக அருமையான கட்டுரையுடைய முதல் அரசியல் நண்பர்னு எழுதியிருக்காருன்னு அதை ஞாபகப்படுத்தினாரு. நன்றி. அது ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் எல்லாரும் சுயம்புவாக அப்படியே வெளிவர முடியாது. அவரவர்கள் வாழ்க்கையிலே ஏராளமான கஷ்டங்கள். இப்போ நாராயணசாமி அவர் முதலமைச்சராக இருக்காருன்னா அவர் பட்டிருக்கிற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். முதலமைச்சர் ஆகிறதுக்கு இல்லை, அதுக்கு முன்னால் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கு, எங்கேருந்து அவருடைய வாழ்க்கை, எப்படி அரசியல் வாழ்க்கை தொடங்கியது வந்ததெல்லாம் பலருக்கு தெரியாது. ஒரு சாதாரண கிராமம். நான் சென்னையில் பிறக்கலை, என் பையன்லாம் சென்னையில் பிறந்திருக்கான். அவங்களுக்கு அதுக்கான அட்வான்டேஜ், வாய்ப்பு, கான்வென்ட்டில் படிக்கிற வாய்ப்பு, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. இப்போ என் பேத்திக்கும் எனக்கும் போட்டி வச்சா என் பேத்தி தான் என்னை விட இங்கிலீஷ் நல்லா பேசுவாள். அதான் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள், கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, சிச்சுவேஷன்ஸு இந்த மாதிரி. நான் படிக்கிற போது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழில் தான் எல்லாமே படித்தேன். இப்போ எல்லாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்லையா? இப்போ எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷ் பாடம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் கிராமத்தில். அது நான் எங்கள் ஊரில் ஆரம்பிக்கிற போது ஆச்சரியப்படுவீங்க, தீயத்தூரோட ஓட்டுங்கிற என் கிராமத்தில் ஸ்கூலே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலே எங்கள் அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்த பிறகு, மன்னை நாராயணசாமி மந்திரி ஆன போது தான் 5ஆம் கிளாஸ் ஸ்கூலை ஆங்கில காமராஜர் காலத்தில் 13,000 ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ளேயுமே தீயத்தூரோட கொட்ட வரலைன்னா அப்போ எவ்வளோ மோசமான ஊராக இருந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோ சின்ன கிராமம். அப்போ திண்ணப்பள்ளி கூட ராம்நாட்டிலேருந்து ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. அவர் சிலம்பு ஆடுவார். அவர் பாட்டுக்கு திண்ணையில் விரித்து படுத்துக்குவார் ஒரு பாயை போட்டு. நான் வேகமாக வாசிப்பேன், என்னை கூப்பிட்டுட்டே திருநாவுக்கரசு வாசிடான்னு படுத்துக்குவார். 1ஆம் கிளாஸ் புத்தகத்தை வாசித்தா 1வது பாஸு, 2வது பாய்ச்சா 2வது பாஸு, இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் 10ஆம் கிளாஸ் புத்தகம் வேணும்னு. என்னடா அங்கே வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சான்னு கேட்டார். பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் போடான்னு அங்கே இருந்த 3வது கிலோமீட்டரில் நடந்து போய் படித்தேன். பாதிரக்குடின்னு ஒரு பள்ளி, 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். சைக்கிள் போகாது, சைக்கிள் போகிறதுக்கு பாதை கிடையாது. நடந்து போய் காலையில் வெள்ளம் அடித்து குளிச்சுட்டு தூக்கு சட்டியில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு கீழே சாப்பாடு இருக்கும், மேலே குழம்பு கறி இருக்கும். இந்த தூக்கு சட்டியும் தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போய் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். படிக்கிற போது 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது நான் தான் கிளாஸ் டீச்சர், கிளாஸ் லீடர். அங்கே நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மை, நான் தான் அங்கே அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர். ஸோ அவர் 14 ஸ்கூலில் போட்டி நடந்தது. 14 ஸ்கூலில் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஸ்கூலில் 2 பேர், 28 பேரில். இது என்ன, யாரும் அரசியலுங்கிறது நான் கூட சொல்லுவேன், அரசியல் யாரும் ஊசி போட்டுலாம் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்க முடியாது. அரசியலுக்கு மாத்திரை வைட்டமின் கொடுத்தெல்லாம் அரசியல் உணர்வுகளை ஏற்ற முடியாது. அது சந்தர்ப்பம், சூழ்நிலை, பழக்கம் வழக்கம். அது தவிர நான் இன்னும் கூட என்னை பொறுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்தால் ஒழிய உள்ள நமக்குள்ளே அந்த ரத்தத்திலேயே அந்த உணர்வு இல்லை இருந்தால் ஒழிய நம்மளால் பண்ண முடியாது. ஏதோ ஒரு அந்த வேகம் உடலோடு சேர்ந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி சந்தர்ப்பம், படிப்பு, சூழ்நிலைகள், அது எல்லாம் பல்வேறு வாய்ப்புகள் வந்து தான் அரசியலில் வர முடியும். எதுக்காக சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் 10 வருஷம். அதான் நான் மேலே பார்த்த முதல் தேர்தல் 1970 ஃபஸ்ட்டு மக்கள் ஓட்டில் பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. எங்கள் அப்பா கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாக்கிட்ட எனக்கு போய் நேராக பேச முடியாதவருக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் கலந்து பேசுவார் அந்த காலத்தில். அதனால் அவர் போய் சொன்னால் ஏதாவது திட்டுவார். அதனால் லெட்டரில் எழுதி போட்டேன், இந்த மாதிரி வருது, தேர்தல் வருது, நீங்கள் நின்று ஆகணும் அப்படின்னு எழுதி போட்டேன். அது எங்கடா தேர்தலாக இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு நின்று அப்படின்பார். அவர் பாட்டுக்கு விவசாயம் வியாபாரம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு முதல் தேர்தல். அப்போ மோதிரம் சொன்னேன். எனக்கு பின்னாடி நான் ஒரு ஆச்சரியப்பட்டேன். எங்கள் அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டில் மோதிரத்துக்கு ஜெயிச்சார். அதுக்கு பின்னாடி அதே மோதிரத்தில் நான் பாராளுமன்றத்துக்கு ஜெயித்தேன் 10-20 வருஷம் கழிச்சு சுயேட்சை சின்னத்தில். ஸோ அப்படி வேலை பார்க்க ஆரம்பித்தேன். பக்கத்தில் பாதிரக்குடின்னு ஒரு ஸ்கூலில் போய்
8ஆம் கிளாஸ் முடித்த உடனே ஹாஸ்டலில் இந்த பாதிரியார், அந்த பாதிரியாருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு, கிறிஸ்டின் ஸ்கூல். அங்கே போய் சேர்ந்தேன், ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் சேர்ந்தேன். 2000 பேர் படிக்கிற பள்ளி. அது முதல் தேர்தல் நான் நின்று வெற்றி பெற்றது அந்த தேர்தல் தான். SSL ஸ்கூல் பீப்புள் லீடர்பாங்க, SPL. அது என்ன, இது ஒரு கிறிஸ்தவ தோழர், அவர் பேர் ஜேசராஜின்னு பேர். எங்கள் 2 பேருக்கும் போட்டி. பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முதல் தடவையாக பள்ளி மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 10th படிக்கும்போது, 10th 11th படிக்கும்போது. ஸோ அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இவங்கெல்லாம் பார்த்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல்ல நான் இருந்தது திமுக தான். நான் பேசியவங்களுக்கு சில விஷயம் பல பேர் தெரியாது, அதனால சில விஷயம் முத நான் கேட்ட அரசியல் தலைவருடைய உரை அருமையான டாக்டர் கலைஞர் அவருடைய உரை தான். நான் அந்த சொன்னேன் இல்லையா, பாறைக்குள்ள படிச்சுட்டு இருக்கேன்னு, பாதி நாள் லீவ் விட்டாங்க. அன்னைக்கு அரை நாள் ஸ்கூல் லீவு. என்னன்னா, எங்களுடைய ஊர் தீயத்தூர் உடகோட்டையில் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கலைஞர் மு கருணாநிதி பேசுகிறார். ராத்திரி பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் எங்கள் ஊரில் ஏற்பாடு பண்ணுறது பக்கத்தில், எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் அடுத்த சின்ன சின்ன குடியிருப்பு மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 1 கிலோமீட்டரில் அவர் பேர் துரைராஜன் பேர். அவர் தான் திமுக செயலாளர். அவர் மகனுக்கு கலைஞர் பேர் வச்சார், துரைராஜ் அம்பலம்னு பேர். அவர் பையனுக்கு அந்த காலத்தில் அவர் அழகிரின்னு பேர் வச்சார். இப்போ அந்த பையன் கூட இறந்து போயிட்டான் பிள்ளை. ஸோ அதை பேர் வச்சார். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஃப் டே ஸ்கூலில் லீவு. அங்கே தூரத்தில் நின்று கலைஞர் பேசின பேச்சை, அன்றைக்கு தான் முதல் அரசியல் உரையை ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்டது கலைஞர் பேசித்தான். 8வது படிக்கும்போது. அப்புறம் முதல் நான் பார்த்து நேரடியாக பேசிய முதலமைச்சரும் கலைஞர் தான். அது 71 டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். அங்கே கூட பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பட்டுக்கோட்டை பக்கத்தில், அவர் சேர்மனு, நான், அந்த ஊரில் டிஎம்கே தலைவர் 3 பேரும் கலைஞர் சுற்றுப்பயணம் வரார். அவர் திருச்சியில் நைட் தங்குறாரு. 3 நாள் தான் கடைசி. 72 வர வேண்டிய தேர்தல் 71 காங்கிரஸ் கூட்டணியோடு வந்தது. அந்த தேர்தலில் நான் திமுக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் கூட்டங்களில் திமுக மாணவர் அப்படின்னு போட்டு என்ன போடுவாங்க, திருநாவுக்கரசு திமுக மாணவர்னு போட்டு, திருநாவுக்கரசு 2 நிமிஷம் பேசுவார் அப்படின்னு விடுவாங்க. அதுவே பெரிய விஷயம். அங்கே அந்த மாதிரி அந்த மீட்டிங்லாம் வேல் கணேசன் யாராவது வருவாங்க. இப்போ எஸ்டிஎஸ்லாம் அப்போ இருந்தார். அங்கே வரும்போது அங்கே நடக்கிற லோக்கல் கூட்டங்கள் இல்லை. 71 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மன்னார்குடியில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் எம்எல்ஏனார். 71 மன்னார்குடி, அவர் பேர் பாலகிருஷ்ணன், திமுகவில் என்னார். அவருக்கு மாணவர்லாம் அழைச்சிட்டு போய் இங்கே பிரச்சாரம் பண்ணுறேன். அப்போ அலையன்ஸ், கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. நாகப்பட்டினத்தில் காத்தமுத்துன்னு ஒருத்தர் நின்னார். நானும் மாஸ்கோன்னு ஒருத்தர் தான் மைக்கில் சத்தம் போடுவோம். காத்தமுத்துவை நம்மை காத்தமுத்துவை, காத்தமுத்துவை நம்மை காக்கும் முத்துவை ஆதரிப்பீர்னு அந்த கம்யூனிஸ்ட் தோழருக்கு காத்தமுத்துன்னு அப்போ நாகப்பட்டினம் வேட்பாளர் அவர் 1971. ஸோ இப்படியே 71 இப்படி வரைக்கும் போயிட்டு இருந்தது. மன்னார்குடியில் திமுக மாநாடு நடந்தது. மாநாட்டில் மாணவர்களோடு அப்போ குர்நாம் சிங்னு பஞ்சாபில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார். கலைஞர் சிஎம் ஆகிட்டார். அப்போ அந்த மன்னார்குடி மாநாட்டில் ஒரு கூட்டத்தில், அங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தில் நானும் திமுக மாணவனாக அந்த மாநாட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறேன். 71 மன்னார்குடியில். அதுக்கு முன்னால் அண்ணா வெற்றி பெற்று தஞ்சாவூரில் ஒரு மிக பிரமாண்டமான ஊர்வலம். அதில் மாணவனாக நின்று தூரம் எல்லாம் வேடிக்கை தான், பக்கத்தில் போக முடியாது இல்லையா. அப்போ சின்ன வயசில் தூரம் நின்று அதில் பெரிய பிரம்மாண்ட ஜீப்பில் ஊர்வலமாக முதலமைச்சராக வெற்றி ஊர்வலம் நடக்குது. தூரம் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன். பியூசி படிக்கும்போது மாதவன் அப்போ பயங்கரமாக எம்பி பேசுவார். அப்போ பயங்கரமாக காங்கிரஸ் எதிர்த்து மத்திய அரசு எதிர்த்து பேசுவார். அண்ணா பியூசி படிக்கும்போது அங்கே அப்போ சிஎம் ஆன உடனே மெட்ராஸில் தீப்பிடிச்சு எரிஞ்சது. உடனே பியூசி படிக்கும்போது சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இங்கேருந்து போயிட்டு பாளையங்கோட்டை, மதுரை தாண்டி திருநெல்வேலி போய் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் பியூசி படிக்கிறேன். அங்கே அண்ணா அப்போ எல்லாத்துலேயும் நிதி திரட்டுறாங்க. அந்த சென்னையில் எடுக்க தீ விபத்துக்காக அங்கே வந்தார். அவர் உரையை கேட்டேன். இப்படி திமுகவில் தான் வாழ்க்கை தொடங்கியது. 72 புரட்சி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஏதோ அவர் மேலே இருந்த ஒரு பிரியம், ஈர்ப்பின் காரணத்தினால அண்ணா திமுகவிலே சேர்ந்தேன். என் ஊரில் 200 பேரை சேர்த்து நான் தான் கிளை செயலாளர். அப்போ தீயத்தூர் கிளையினுடைய அண்ணா திமுகவுடைய கிளை செயலாளருக்கு நான் செயலாளர். அங்கே சிதம்பரம்னு ஒருத்தர், அவர் எங்கள் சித்தப்பாவனு ஒரு பழைய பிரசிடென்ட், அவரை தலைவராக போட்டு நான் செயலாளராக போட்டு 200 பேர்பட்ட கிளையை உண்டாக்கிட்டு, அது எங்கள் மாமனார் பெரிய மாமனார் 62, 67, 71 அடம்பூர் ராமநாதன் வரிசையாக எலெக்ஷன் நின்னாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பார். அங்கே திமுக ஜெயிக்கும் அவர் தோத்துக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர் விடவே மாட்டார்.
எல்லா எலெக்ஷன்லையும் அவர் சிவாஜி மூப்பனார் எல்லாத்துக்கும் நண்பர். அவருடைய தம்பி மகனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மணன் பேர், ராமநாதன் தான் எலெக்ஷன் நிற்பார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் மச்சான் எலெக்ஷன் நின்றார் 1957. அவர் பேர் முத்துவேலுன்னு பேர். காங்கிரஸ் இதெல்லாம் 57, 62, 67, 71. அதுக்கு பிறகு 77 நான் வந்த பிறகு தான் மாமனார் தேர்தல் நிற்கிறத விட்டார். அது வரைக்கும் அவர் தான் காங்கிரஸ் வேட்பாளர். அப்போ கலைஞர் அங்கே சுற்றுப்பயணம் வருவார். ஸோ இது மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. அந்த காங்கிரஸ் பற்றி மாமனார் பக்கத்து ஊர் நிலங்கள்லாம் வச்சுருக்கிறாள். அதனால் அங்கே வந்து எல்லாம் சொந்தக்காரங்களாம் இருக்கிற ஊரில் அவர் எதிர்த்து ஆரம்பிக்க மாட்டாங்க. கட்சி ரொம்ப வேறு கட்சி கிடையாது. அது முதல் நான் அந்த பகுதியில் ஒரு புரட்சியாளன். நான் வந்து அதிமுக ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து நிறையா பேரை சேர்த்து நிறையா ஊர்களில் கூட்டங்கள் போட்டு இப்படி அதிமுக வந்தேன். கல்லூரிக்கு வந்தேன், சட்டக்கல்லூரியில் படித்தேன். அதுக்கு பிறகு மற்ற தலைவரோடு பழகக்கூடிய வாய்ப்புகள், இங்கே இருக்கிற இளைஞரோடு படக்கூடிய வாய்ப்பு, நான் நாஞ்சில் மணி வரேன், கேஎஸ்டிஎஸ் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி வந்தது. 77 புரட்சித் எம்ஜிஆர் புண்ணியத்தில் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பையும் புரட்சித் எம்ஜிஆர் தந்தார், புரட்சிமானார் தந்தார். அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் தெரியும், எம்எல்ஏ ஆனது, மந்திரி ஆனது, பாக்கி விஷயங்கள்லாம் நண்பர்கள் சொன்னார்கள். அதை பற்றி சொன்னால் இன்னும் நேரம் ஆகிட்டு இருக்கும், தேவையும் இல்லை. ஆக இதெல்லாம் நிறையா இளைஞர்களுக்கும் தெரியட்டும். கட்சியில் இருக்கவங்களுக்கு, காங்கிரஸ் கட்சிங்க பண்ணிருக்கவங்களுக்கே பல பேருக்கு என் வரலாறு தெரியாது இல்லையா? இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஸோ எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நண்பர்கள் விருப்பப்பட்டாங்க. நாமளும் ஒரு விழா நடத்தட்டும் அப்படின்னு நினச்சோம். இதெல்லாம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில நேரத்தில் வெற்றியோ தோல்வியோ மாறி மாறி சந்தர்ப்ப சூழ்நிலையால் எல்லாருக்கும் கிடைக்கிறது. சில விஷயங்கள் எங்களாலேயும் நடந்துருக்கு. நண்பர் நம்முடைய சகோதரர்கள் சொன்ன மாதிரி, சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி, நம்முடைய ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு தடவை நான் 98 எம்பிக்கு நின்னேன். அப்போது அந்த ஒரு 10-16 ஓட்டு தான் தோத்துட்டேன். அப்போ இது மாதிரி 50வது பொன் விழா. அப்போ கலைஞர் இருந்தார். கலைஞர் மூப்பனார் தலைமையில் அடையமாக இதே அரங்கம் தான் நினைக்கிறேன், இங்கே தான் நடக்குது. அவர் பேசும்போது அந்த அருமையான அப்துல் சமத் இருந்தார். அவர் சொன்னார், இல்லை நம்ம வந்து திருநாவுக்கரசை போன தடவை நம்ம கூட்டணியில் சேர்த்து அவர் ஜெயிக்க வச்சு எம்பிக்கு அனுப்பியிருக்கணும், கூட்டணியில் சேர்க்காம விட்டோமே அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அண்ணன் சமது பேசினார். அது கலைஞர் சொன்னார் பதில் சொல்லும்போது, பெரிய ராஜேந்திரி இல்லையா, அவர் யாரும் எந்த மீட்டிங்லையும் அவர் பேசுறதை மீறி யாரும் பேச முடியாது இல்லையா? சமயோஜித அறிவில் நான் அவர் மாதிரி பார்த்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு சமயோஜித அறிவு உள்ளவர், நகைச்சுவை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவரை நான் சந்திச்சதே கிடையாது. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நகைச்சுவைக்காக இடையில நான் ஒரு நாள் ஏதோ பிறந்த நாள், அப்போ தாய்லாண்டில் இருக்கேன். ஃபோன் பண்ணி அண்ணா கலைஞரை சொன்னேன், அண்ணா வாழ்த்துக்கள், எங்கேயா இருக்கீங்கன்னு கேட்டார். ஆனால் நான் தாய்லாண்டில் இருக்கேன். நானும் கூட தாய்லாண்டில் தான் இருக்கேன் அப்படின்னா. நீர்பட்டு இருக்கு, நானும் தான் தாய்லாண்டில் இருக்கேன் அப்படின்னார். அது மாதிரி ஜாஸ்தியான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். ஸோ அவர் உடனே என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு தெரியும் நான் சப்போர்ட் பண்ணி தான் எம்பி ஆகிருப்பார், நான் இப்போ எம்எல்ஏ இருந்துட்டு தான் எம்பிக்கு போட்டு போட்டேன். ஸோ எம்எல்ஏ தவிர எம்பி ரிசைன் பண்ணல, எம்பியாக இருக்கேன். எனக்கு திருநாவுக்கரசு சட்டசபையில் தேவைப்படுறாரு, அதுக்காக தான் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். போன தடவை வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சனை குறித்து பேசினார். எனக்கு ஒரு 500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவர் அந்த டெண்டரில் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் நடந்தது, கூட்டணி போட்டு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கூட்டணி டெண்டர் நடக்குது, அதை கொஞ்சம் ஃப்ரீயாக நடத்தணும் அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் ஒரு கன்வின்ஸு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி டெண்டர் வச்சுட்டாரு. அரசாங்கத்துக்கு கூடுதல் வருமானம் வந்தது. அதை சொன்னார், எனக்கு அவருடைய யோசனையால் 500 கோடி ரூபா மக்களுக்கு கிடைச்சது, அரசாங்கத்துக்கு கிடைச்சது. அந்த திருநாவுக்கரசனை ஏன் டெல்லிக்கு அனுப்பணும், அதுக்காக தான் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்புறம் அண்ணன் கலைஞர் அவருடைய ஆசிரியரோடு அடுத்த தேர்தலில் 99 வெற்றி பெற்று எம்பி ஆனோம். இந்த மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் என்னென்னா, சில பேருக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே முடியாத விஷயங்கள் என்னென்னா, இப்போ கலைஞர் ஏதாவது அதிமுக கல்யாணத்தை போய் பேச முடியுமா? வாழ்த்திருப்பாரா? கிடையாது. எனக்கு கல்யாணம் 77 எம்எல்ஏ ஆகிட்டேன். 78 கல்யாணம் கலைவாணத்தில் நடக்குது. அப்புறம் எம்ஜிஆர் ஊருக்கு கூப்பிடுவோம். அது கிராமம், ரொம்ப கிராமங்கனால வானான்னு சொல்லிட்டு இங்கேயே கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே நாஞ்சில் மனோகரன், சபாநாயகர், எஸ்டிஎஸ், கே எல்லாம் வச்சு 2 நாள் கழிச்சு ஊரில் ரிசப்ஷன் வைக்கிறேன். ஸோ அதில் வந்து பத்திரிக்கை அடிச்சாச்சு. பத்திரிக்கையை நான் வந்து துணை சபாநாயகர். இப்போ நான் எப்படி கலைஞர் எதிர்கட்சி தலைவர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கேட்டுட்டு போகவும் முடியாது, கேட்காம போகவும் முடியாது. அந்த மாதிரி சங்கடம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வரட்டும், இந்த வசனம் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வழியில் வந்துட்டு போய் அப்படியே கலைஞர் எதுக்காக சொல்லி வந்துட்டு இருந்தார். என்னை பார்த்தா எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்டாக என் மேலே பிரியமாக இருப்பார்.
ஏன்னா நான் சபை நடத்திட்டு இருப்பேன், அப்படி வருவார், என்ன எத்தனை வரியா பாக்கி இருக்கு, எவ்வளோயா பேசணும் அப்படிம்பாரு. அப்புறம் கொஞ்சம் காடியெல்லாம் இருக்கும், நான் மேலே உட்காந்து சபை நடத்திட்டு இருப்பேன். மூணாவது என்ன கொஞ்சம் முதல்ல எழுந்துச்சு போயிடுவார் காலையில், நீ நடத்திக்கப்பா பார்த்துக்கப்பா. நான் ஒரு மந்திரி ஆளுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தார் அவர். நல்ல சபையாகவே அவர் ஓப்பனாக வச்சுருவார். இவருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து இவரே சபனார் ஆகிக்குவார் தலைவர்கிட்ட. இப்போ நான் சின்ன வயசு கல்யாணம் கூட ஆள் எப்படி சபனார் ஆக முடியும், சும்மா சொல்லுவார் அப்படி. அப்போ கலைஞர் வந்தோடனே கலைஞரை பார்த்து சொன்னால் என்ன கல்யாணம் யாருக்கு என்னாரு, எனக்கு தான் அப்படின்னு. என்ன அங்கேயே கொடுக்குறீங்க அப்படின்னாரு. அவனை தப்பு தான் என்ன வந்துடுங்க என்ன அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ எம்ஜிஆர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு தாலி கட்டிட்டு வாழ்த்து பேசிட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்குற இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முந்தியே வந்துட்டார் அவர். கலைஞர் வந்து முதல்ல வந்துட்டு இருக்காரு. இந்த வண்டி இண்டிலாம் அப்போ கிளம்பல அங்கேருந்து. இப்போ எனக்கு தகவல் வந்துடுச்சு, கலைஞர் வந்த வண்டி அப்படியே மவுண்ட் ரோட் பக்கம் போயிட்டார் கலைவாணர் ரங்கத்தில். எம்ஜிஆர் கார் அங்கேருந்து சிஎம் கார் கிளம்பின உடனே திருப்பி ஒரு எதிர்கட்சி தலைவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தது மட்டுமில்ல வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் இருக்குது. எடுத்து மட்டும் இல்லை மைக் எடுத்து வையா பேசணுன்னாரு. வச்சு வாழ்த்தி பேசிய அதிலிருந்து அதுக்கு பிறகு எதிர்கட்சியாக இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது நான் விமர்சனங்களும் செய்திருக்கேன். ஆனால் தரக்குறைவாக என்றைக்கு இப்போவும் கூட நான் யாரும் வருத்தப்படுற மாதிரி தரக்குறைவான விமர்சனங்களை என் வாழ்நாளில் பொதுவாக பண்ணுறதில்லை. அதான் ஒரு அப்படியே தக்க வச்சுட்டே தான் வர்றேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் அவர் கலைஞர் பேசிட்டு போனார். அதில் ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொன்னேன் 3 குழந்தைகளுக்கு இப்போ வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு. ஸோ இது மாதிரி கலைஞரோடு அந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற தொடர்பு நட்பு, நம்முடைய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா கல்யாணத்துலையும் வந்து கலந்துட்டார். ஒரு கல்யாணத்தில் சொன்னார், ஒரு கல்யாணத்தில் வந்து போய் சாப்பிட்டார். நான் எங்கே சொந்தக்காரன் கல்யாணம் கட்சிக்காரன் கல்யாணத்தை சாப்பிட்றது கூட இல்லை, நானுக்காக தான் சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து சாப்பிட்டுட்டும் போனார். இதெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற ஒரு அஃபெக்ஷன்னால பிரியத்தினால தொடர்பு பல ஆண்டுகளால் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இப்படி அந்த வகையில் தான் இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சுருக்கமாக 4 வரியில் சொல்லணும்னா, என் மனநிலை அல்லது எப்படி நான் யோசிக்கிறேன்னா, எனக்கு வயசு 68. கண்டிப்பாக நான் வாழ்ந்த காலத்தை விட 68 வருஷம் வாழ்ந்தாச்சு. இந்த 68 வாழ்ந்த காலத்தை விட இனிமேல் வாழப்போகிற காலம் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். அதில் எனக்கு 128 130 வாழ முடியாது. அதனால் வாழ்ந்த காலத்தை விட வாழப்போகிற காலம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த குறைவாக இருக்கிற வாழப்போகிற காலத்தில் நான் எல்லாம் வல்ல இறைவா அல்லது இயற்கை அல்லது என்னுடைய மனச்சாட்சி இவற்றுடைய அடிப்படையிலே நான் சொல்ல விரும்புவது, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிற அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னை நேசிக்கிற தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருந்து என்ன பொறுப்புக்காக என்னை இந்த பணியிலே கொடுத்திருக்கிறார்களோ அந்த பணியை என்னால் முடிந்தவரை உறுதியாக முழுமையாக செய்வேன் என்கிற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 1, மனிதன் குற்றம் குறை ப்ளஸ் மைனஸ் எல்லாம் உள்ளவன் தான் மனுஷன். இதெல்லாம் இல்லாதவன் யாரும், இவன் கடவுள் மேலே குற்றம் சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியே பிடிக்காம ஒருத்தர் சுட்டுட்டான். எல்லா மனிதர்களையும் உலகத்தில் யாராலையுமே திருப்திப்படுத்த முடியாது. அதனால் கடந்த காலங்களிலே யாருடைய மனமாவது நோகும்படியோ அல்லது யாருடைய வாழ்க்கையோ பாதிக்கும்படியோ என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்குமே, ஆனால் மீதம் இருக்கிற என் வாழ்க்கையிலே இறைவா அதெல்லாம் நிகழாமல் என்னை காப்பாற்று. மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்யவும், அது தனி மனிதராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, என்னால் முடிந்த நன்மைகளையே செய்யக்கூடிய சக்தியை, என்ன தெய்வம்னு சொல்றதுக்கும் பயமா இருக்குன்னா, தெய்வமே நம்பிக்கை இல்லாத நிறையா இருக்குங்க. திருமாவளவன்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க கொள்கை ரீதியாக அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அண்ணன் அப்துல் காவிரி மீது நான் சொல்கிறத ஒத்துக்குவார், இன்சா அல்லான்னு ஒத்துக்குவார், நல்லா இருக்கும் பாரு. அதனால் இயற்கையாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும் அல்லது மனுஷியாட்சியாக இருக்கட்டும், அதன் வழிபாட்டின்படி என்னால் முடிந்த நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும். அதற்கான இந்த பிறந்த நாளில் அந்த சக்தியை எனக்கு கூட இறைவா என்று பிரார்த்திக்கிறேன். எங்களெல்லாம் காட்டுகிற அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன், உங்களுடைய அன்புக்கு நான் அடிமை. என் வாழ்நாளில் இது இந்த வருஷத்தில் மனுஷனுக்கு யாருக்கு எப்போ இருக்கோம் எப்போ போகிறோம் இது யாருக்கும் தெரியாது.
நெருநல் உணர்வன் இன்றில்லை எனும் பெரும்புகழ் படைத்தது உலகென்பார் வள்ளுவர். அது மாதிரி இருக்கிற காலங்களிலே நன்மையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நண்பர்களையே பெறுவோம், எதிரிகளை தவிர்ப்போம், எதிரிகளை குறைப்போம் அல்லது தவிர்ப்போம் அல்லது இல்லாமல் ஆக்குவோம். தமிழகத்தில் நண்பர்களெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க இணைந்து செயல்படுவோம். மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான ஆட்சியை இன்னும் வெளிப்படையாகவே சொல்லலாம். கடந்த 3 ஆண்டுகளாக மக்களை அவதிக்குள்ளாக்கி இருக்கிற, தொல்லைக்குள்ளாக்கி இருக்கிற, எல்லா தரப்பு மக்களையும் போராட்டத்துக்கு தள்ளி இருக்கிற மோடி அரசை அகற்றி எதிர்காலத்தில் நம் இளம் தலைவர் ராகுல் காந்தியை இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஆக்குவோம். இங்கே இருக்கிற ஆட்சியை அகற்றி நல்ல ஆட்சியை திமுக, காங்கிரஸ், இங்கே இருக்கிற உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான வகையிலே செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் சபதமாக ஏற்போம். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது ஒத்த கருத்துடைய பல்வேறு பிரச்சனைகளிலே தலையிட்டு போகிறவங்க சிபிஐ, சிபிஎம் எல்லாம் கூட்டணியில் கிடையாது, தெரியும். ஆனாலும் கூட நாம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்து ஒரே அணியாக தான் இருந்து போராடிட்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும், இருக்கிற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் இணைந்து நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த வாய்ப்புகளை எனக்கு தந்திய என்னுடைய பெற்றோருக்கு முதல்ல நன்றி, என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி, சகோதரருக்கு நன்றி. எல்லாரும் ஒத்துழைப்பு தரக்கூடிய எல்லோருக்கும், குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதையும் யாரும் சாதிக்க முடியாது. அதுக்கு என்னுடைய சொல்ல வந்துட்டு மாறிட்டேன் டைரக்ஷன். விழாக்குழு பேரை சொல்ல வந்தேன், அந்த விஸ்வநாதோடு நிறுத்தி கொண்டேன். எனவே இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் நாடாளுமன்ற விஸ்வநாதன், சகோதரர் அழகிரி, சகோதரர் ஆரூன், செல்வ பிறந்தகை, கோபண்ணா, தனிகாசலம், சிரஞ்சீவி. அரசியல் என்றால் இன்று சாதாரணமாக அதற்கான ஒரு டெஃபினேஷன், வரைவிலக்கணம் என்ன என்றால் அது கெட்டது, அது மோசமானது என்று ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் அரசியல் என்றால் பொது சேவை, மக்களுக்கான சேவைதான் அரசியலினுடைய உயிர் மூச்சாக இருக்கும். தமிழகத்தில் அதற்கு இலக்கணமாக தனது 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் தான் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து அறந்தாங்கி தொகுதியிலிருந்து தொகுதி மாறாமல் தொடர்ச்சியாக 6 முறை அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று இருக்கின்றார் என்றால் அது சாதாரண ஒரு சாதனையாக சொல்ல முடியாது. அறந்தாங்கி மக்களினுடைய மூச்சாக, சுவாசமாக, கரமாக, உணர்வாக, உடையாக, உடலாக விளங்கியதின் காரணமாக தான் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த சாதனையை படைத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிராம்பட்டினம் காதர் முஹிதீன் கல்லூரியின் மாணவரான அவர் முஸ்லீம்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அறந்தாங்கி தொகுதியில் ஒவ்வொரு வீட்டாரையும் நன்கு அறிந்தவர். அவருடன் பழகக்கூடிய, அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சென்று அதை அவர் தீர்த்து வைத்த விதத்தை பற்றி ஏராளமாக பேசலாம். தாராளமாக ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. விரிவங்கி நேரத்தின் அருமை கருதி நான் அதை இங்கே எடுத்துரைக்கவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாடு மிகப்பெரிய ஒரு சோதனையை, குறிப்பாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், மதசார்பின்மை மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இந்தியா அனைவருக்கும், இந்துக்களுக்கும் சொந்தம், முஸ்லிம்களுக்கும் சொந்தம், கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தம், மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் சொந்தம் என்பதை நிலைநாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இடையில பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றாலும் கூட அந்த கட்சியினுடைய அந்த மூலத்தை, ஆதி மூலத்தை அனுபவ ரீதியாக உணர்ந்து தொடர்ந்து அந்த கட்சியிலே திருநாவுக்கரசர் இருந்திருப்பாரானால் இன்று அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலை இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக தான் அவர் இருந்திருப்பார். அதனால தான் அதை உதறி தள்ளிவிட்டு, அதை எட்டி உடைத்து விட்டு, இந்த நாடு அனைவருக்குமான நாடு, இந்த நாடு மதசார்பற்ற நாடு, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, விடுதலை போராட்டத்தினுடைய போராளிகள் எத்தகைய இந்தியாவை கற்பனை செய்தார்களோ அந்த இந்தியா சமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பாஜகவை விட்டு வெளியேறி இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நாம் இன்று பொன்விழா காணக்கூடிய இந்த விழாவிலே அவர் வீட்டிருக்கக்கூடியதை உளமாற
நாங்கள் பாராட்டுகின்றோம். நாடு சந்தித்து வரக்கூடிய ஒரு அவசர நிலை என்றே சொல்லலாம். பிரகடனப்படுத்தாத இந்த அவசர நிலை காலத்திலே நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வலிமையாக ஒற்றுமையாக இருப்பது காலத்தின் அவசியமாக இருக்கின்றது. செல்லா பண நிலைப்பாடாக இருக்கட்டும், சமீபத்திய ஜிஎஸ்டி நிலைப்பாடாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகளுடைய அவலமாக இருக்கட்டும், இவையெல்லாம் இது மட்டுமல்ல, பெரும் முதலாளிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஒப்பந்தங்களை போட்டு வரக்கூடிய நரேந்திர மோடியினுடைய மக்கள் விரோத அரசுக்கு எதிராக மக்களுடைய உணர்வுகள் நிச்சயமாக பெருகெடுத்து வருகிறது. அதை ஒன்று திரட்டி அந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது காலத்தின் அவசியம், கட்டாயம். அந்த சூழலிலே திருநாவுக்கரசர் அவர்களுடைய இந்த பொன்விழாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, இன்னும் பல ஆண்டுகள் அவர் இந்த பொது வாழ்வில இத்தகைய ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கான அச்சாணியாக திகழ வேண்டும். இறைவன் அவர்களுக்கு இன்னும் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி இந்த மாற்றம் அமைவதற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில செயல்படாத உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீரழிவக்கூடிய இந்த ஆட்சி அப்புறப்படுத்துவதற்கு இன்றைய தினத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. பொது வாழ்வில் பொன்விழா காணும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரை அவர் சந்தித்தார். மேடையில் நம்மோடு வீட்டிருக்கக்கூடிய அருமை தோழர் நல்லக்கண்ணவர்களை சந்தித்தார். வருகிற 15ஆம் தேதி 95 வயதை முடித்து 96வது வயதில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அருமை தோழர் சங்கரையா அவர்களையும் திருநாவுக்கரசர் சந்தித்தார். எங்கள் அலுவலகத்திற்கு வந்தார். நாங்கள் எல்லாம் அன்றே அவரை வாழ்த்தினோம். அவர் எங்களிடத்திலே நட்போடு ஒரு கேள்வியை கேட்டார். நமது 2 கட்சிகளுக்கு இடையில் ஏதாவது பொதுவான பிரச்சனை கிடைக்காதா, வராதா என்று முதல் சந்திப்பிலேயே எங்களிடத்தில் ஒரு வினாவை எழுப்பினார். சில தினங்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்களும் அருமென்பர் கோபன் அவர்களும் எங்கள் அலுவலகத்திற்கு வந்து, நாங்கள் விழா நடத்துகிறோம், விழா எடுக்கிறோம், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். கொள்கையாலும் நடைமுறையாலும் மாறுபட்டு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த விழாவில் கலந்து கொண்டு பொன்விழாவில் பொது வாழ்வில் பொன்விழா காணக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திருநாவுக்கரசர்களை வாழ்த்துகிற போது நான் ஒன்று இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இந்துத்துவ வகுப்பாத சக்தி என்பது இன்று தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. அவர் கோயபுல்ஸ் போன்ற அந்த பொய்யை சொல்லி என்ற செய்தியாளர்கள் ஏராளம் சொல்ல முடியும், நேரம் கிடையாது. நான் 2 சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ராமநாதபுரம் நகரத்தில் பிஜேபி நகர செயலாளர் தாக்கப்படுகிறார் சிலரால். அடுத்து சில நிமிடங்களில் பிஜேபியுடைய தலைவர் ஒருவர் அறிக்கை விடுக்கிறார். பிஜேபியுடைய நகர செயலாளரை இஸ்லாமியர்கள் சிலர் தாக்கிவிட்டு
அமைதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியில் அவர்கள் தொழுகை செய்கிறார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பிஜேபியுடைய தலைவர் ஒருவர் அங்கே நகர செயலாளர் தாக்கப்பட்ட சில நிமிடம் ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த கட்சியை சார்ந்த சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடிய சிலர் பிஜேபி நகர செயலாளர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர், அவரை இஸ்லாமியர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆனால் புலனாய்வு செய்து காவல்துறை அந்த நகர செயலை தாக்கியவர்களை கைது செய்தது. அந்த பிஜேபி நகர செயலை தாக்கியவர்களும் தாக்கப்பட்டவர் இருக்கக்கூடிய அதே சமூகத்தை அதே சாதியை சார்ந்தவர்கள் தான். அரசியல் கிடையாது, மதம் கிடையாது. ஒரு பர்சனாக ஏற்பட்ட தகராறால் ஏற்பட்ட மோதலை வகுப்பாத நோக்கோடு பயன்படுத்துவது ஒரு இயக்கம் என்பது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து திருப்பூர் நகரத்தில் அந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருவர் தூக்கில் தொங்குகிறார். ஆனால் அவருடைய உடலுக்கு அருகில் மோடியினுடைய படத்தை வைத்து பிஜேபி கொடியை வைத்து அங்கே அதுக்கு செருப்பு மாலை போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உடனடியாக பிஜேபி தலைவர்கள் அறிக்கை விடுகிறார்கள், எங்கள் இயக்கத்தை சார்ந்த இந்து முன்னணியை சார்ந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவரை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் உடல் பிரேத பரிசோதனைக்கு சென்ற பிறகு டாக்டர் சர்டிபிகேட் செய்கிறார் அது தற்கொலை என்று. அந்த விபரீதமான அறிக்கையை எடுத்துக்கொண்டு கலவரம் மூண்டிருந்தால் என்ன நடைபெறும்? ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்து தற்கொலை செய்து கொள்கிறார், பக்கத்தில் மோடி படத்தை வைத்து செருப்பு மாலை போடுகிறார்கள். ஆனால் அது தற்கொலைதான், கொலை அல்ல என்று செய்தி வந்த பிறகு அத்தகைய ஒரு மோசமான நிகழ்ச்சியை செய்தவர்கள் யார் என்று விசாரிக்க வேண்டும் என்று பிஜேபி தலைவர்கள் கேட்க வேண்டாமா? கேட்க மாட்டார்கள். இது ராமநாதபுரம் அல்ல, திருப்பூர் அல்ல, நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்புவாதிகளால் அரங்கேற்றக்கூடிய சம்பவங்கள். இந்த பிரச்சனையில் தான் தேர்தல் வருகிற போது பிஜேபி வீழ்த்துவோம் என்று தேர்தல் காலத்தில் யோசிப்பது மட்டுமல்ல, தேர்தலுக்கு தேர்தல் பிஜேபி வீழ்த்துவது சம்பந்தமாக யூகம் வகுப்பது மட்டுமல்ல, அன்றாட தெருக்களில் களத்தில் வகுப்பாட்சி எதிர்ப்பதற்கு, மதச்சார்பை பாதுகாப்பதற்கு இன்று தந்தை பெரியார் தேவைப்படுகிறார், அண்ணல் அம்பேத்கர் தேவைப்படுகிறார், கார்ல் மார்க்ஸ் தேவைப்படுகிறார், அண்ணல் காந்திஜி தேவைப்படுகிறார். நான் காந்தியை எதிர்கொண்ட ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 48ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மத கலவரம் அங்கே மூண்ட போது வெடித்த போது காந்திஜி அவர்கள் வங்கத்துக்கு செல்லுகிறார். அப்போது வங்கத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக முதலிய ராஜாஜி அங்கே பணியாற்றுகிறார். காந்திஜி காலவரற்ற உண்ணாவிரத்தை மேற்கொள்கிறார், மத கலவரத்தை அடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, அமைதியை உருவாக்குவதற்காக. ராஜாஜி அவர்கள் அண்ணல் காந்தியை சந்தித்து, நீங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதை போட்டு தூக்காதீர்கள், ஒருவேளை உங்கள் உயிருக்கு ஏதாவது நேரிட்டால் இதைவிட மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று அவரை மன்றாடி கேட்கிற போது அண்ணல் காந்தி சொன்னார், மத கலவரத்தில் பல பேர் மாழ்வதை, செத்து போவதை பார்ப்பதை விட நான் சாவதையே மேலால் கருதுகிறேன் காந்திஜி அவர்கள் சொன்னார்கள். காலவற்ற உண்ணாவிரத்தை மேற்கொண்டார், அமைதி திரும்பியது. நாட்டை பல ஆண்டு காலம் ஆண்ட மவுண்ட் பேட்டன் அங்கே கவர்னர் ஜெனரல் சொன்னார், இராணுவத்தால் நாங்கள் சாதிக்க முடியாததை ஆனால் காந்திஜி அவர்கள் தன்னுடைய சாதுரியத்தால், போராட்டத்தால் சாதித்தார் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் நண்பர் திருநாவுக்கரசர்கள் வாழ்த்துகிற போது, பொது வாழ்வில் பொன்னுழா என்று கொண்டாடக்கூடிய அவர்கள் வாழ்த்துகிற போது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய திறமை, உங்கள் கட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய கட்சி, உங்கள் தலைமையில் செயல்புடைய கட்சி அனைத்தையும் பயன்படுத்தி இந்தியாவிலே, தமிழகத்திலே
வகுப்பாதம் காலூன்றாமல் செய்வதற்கு போராடுவதற்கு இடதுசாரிகள் உங்களோடு நிற்பார்கள் என்பதை நான் கூட்டத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக காங்கிரஸ் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த பொன்விழா கொண்டாடுவதற்கு தகுதியானவர், நம்பகமானவர், நாணயமானவர். அந்த நம்பிக்கையில் தமிழக காங்கிரஸ் தலைவராக அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அவரை நியமித்து இன்றைக்கு ஏறத்தாழ 10 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து மிகச்சிறப்பாக எல்லோரையும் அரவணைத்து செல்வது நல்ல தலைவராக விளங்குகிறார்கள். அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கிறேன். 2, அவர் பல்வேறு கட்சிகளுக்கு பயணித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை நண்பர்கள் சொல்லக்கூடும். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சி இணைவதற்கு என்னோடு பேசினார். நண்பர் சிதம்பரம் இடத்திலே பேசினார், அன்னை சோனியா காந்தி இடத்திலே பேசினார். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காரணத்தால் அவர் வரும்போது அவரை வரவேற்கிற விதத்திலே என்னுடைய நீண்ட நெடிய நண்பர் என்ற முறையிலே நானும் அவரும் பேசும்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஏன் இங்கே வர வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் பிஜேபி கட்சியிலே தெரியாமல் தவறுதலாக இணைந்து விட்டேன். அங்கே என்னுடைய தொகுதியில் இருக்கிற நண்பர்கள் கூட என்னை மதிக்க அவர்கள் தயாராக இல்லை. காரணம், அந்த கட்சியினுடைய தன்மை அப்படி இருக்கிறது. அதன் காரணமாக அங்கே இருக்க முடியாது. என்னால் காங்கிரஸ் இணைவதை தவிர எனக்கு வேறு அடுத்த வழி இல்லை. இது என்னுடைய தந்தை, என்னுடைய மாமனார், என்னுடைய குடும்பம் வாழ்ந்த கட்சி, வளர்த்த கட்சி. இந்த கட்சியை தவிர எந்த கட்சியை நான் செல்ல முடியும் என்று சொன்னார். அப்படி காங்கிரஸ் குடும்பத்திலே இருந்து வந்தவர் சில காலம் வெளியில் இருந்தாலும் மீண்டும் இந்த இணைப்பில் இணைகிற போது நான் தமிழ்நாடு தலைவர், அவரை இணைக்கிற பொறுப்பு என்னிடத்தில் இருந்தபோது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் 1 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு இருந்தது, பிஜேபி கொடுத்திருந்தது. அந்த பதவியை உதறிவிட்டு எடுத்து ராஜினாமா செய்துவிட்டு தான் இங்கே வந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வருவதற்கு முன்னர் அன்னை சோனியா காந்தி பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் பல பெயர்களை பற்றி சொல்லும் போது, விவாதிக்கும் போது இந்த ஒரு கருத்தை அன்னை சோனியா குறிப்பிட்டேன். கட்சிக்காக இணைவர்கள் பல பேர்கள், குறைந்தபட்சம் பஞ்சாயத்து உறுப்பினர் பதவியை கூட யாரும் விட்டு வரமாட்டார்கள். அந்த நிலையில் தான் வைத்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விலகி வந்திருக்கிற ஒருவர் அகில இந்திய செயலராக இருக்கிற நண்பர் திருநாவுக்கரசர் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஆம், சில எதிர்ப்புகளை கூட நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். அதை பற்றி அவர் கேட்டார்கள். சொன்னேன், அந்த எதிர்ப்பே அவருக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் தமிழகம் எதிர்கொள்ள இருக்கிற நிலையில் அதிமுக என்ற கட்சி என்னவாகும் என்று இருக்கிற நிலையில் அந்த கட்சியில் பயணித்த ஒருவர் இங்கே வந்தால் இந்த கட்சிக்கு அது பலமாக மாறும் என்றேன். அன்னை சோனியா காந்தி அவர்களும் அருமை ராகுல் காந்தி அவர்களும் எது சில பேருக்கு பலவீனம் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் பலமாக மாறியது என்பது மட்டுமல்ல, அது மட்டுமில்லாமல் இந்த மேடை அதற்கு சாட்சி. எல்லோரிடமும் மிகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகிற நண்பராக மட்டுமில்லாமல் அரவணைக்கக்கூடிய நண்பராக, பலவித அரசியல் சூழலில் ஏற்றம் இறக்கம் அத்தனையும் பார்த்து இன்றைக்கு 50 ஆண்டுகளில் அவர் சேர்த்த சொத்து என்பது இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் தலைவர்கள் வந்தவரை வாழ்த்துவதை நாம் பெருமைப்படுகிறோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா என்பது வள்ளுவம். அப்படி ஒரு காங்கிரஸ்காரராக, ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் வந்தவராக நம்முடைய பிள்ளை மக்களால் பாராட்டப்படும் போது, மற்ற வாழ்த்தப்படும் போது நமக்கு மிகப்பெரிய பெருமை. வள்ளுவத்தின் வாக்கு வெற்றி பெறுகிறது. நண்பர் திருநாவுக்கரசர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க, காங்கிரஸ் தலைமையிலே சிறக்க அவரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.